நான் இப்போ என்ன பண்ணுவேன்? என்கிட்ட அழகா இருந்ததே முடி மட்டும்தான். எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கவே இல்லை. யாருப்பா இது என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது? கொஞ்ச நேரம் தூங்கலன்னு வந்தா ஒரே அழுக சத்தமா இருக்கு. நீங்க யாரு? என்ன பாருதான் குட்டி சாத்தம். இங்க மனுஷங்களே வரமாட்டாங்க. இந்த காட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். ஃபர்ஸ்டா நீ தான் வந்திருக்க. என்னாச்சு? நீ உங்க வீட்டுக்கு போகலையா? எனக்கு பேரு நெட்டவள்ளி. சின்ன வயசுல இருந்தே என்ன யாருக்குமே பிடிக்காது. எங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் பிடிக்கும். நான் சின்ன வயசுல ஒரு சின்ன ஸ்கூல்ல சேர்ந்தேன். அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேற எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இருந்ததே இல்லை. எல்லாரும் நான் பிளாக்கா இருக்கனால எல்லாருமே என்ன ஒதுக்கி தான் வைப்பாங்க. அப்படியெல்லாம் கூட உண்டா மனுஷங்கள்ட்ட? ஆமா குட்டி சாத்தம். அதுக்கப்புறமா எங்க அப்பா பிஸ்னஸ் பண்ணி அதுல நிறைய காசு வந்து அதனால என்ன சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஸ்கூல்ல உன்னிட்ட எல்லாருமே பாசமா தான் இருப்பாங்க அப்படி சொன்னாங்க. நானும் நம்பி போனா இந்த ஸ்கூல்லையும் சேம் கண்டிஷன் தான். ஒரு மேம் மட்டும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. இதுவரை எங்கள் அம்மா அப்பாயை தவிர வேறு யாருமே என்கிட்ட பாசமாக இருந்ததில்லை. திடீர்னு அந்த மேம் பாசமாக இருந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து நானும் அவங்கள்ட்ட நல்லா பாசமாக இருந்தேன். அவங்க டெய்லி ஈவினிங் சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. நானும் ஹாப்பியாக கதை பேசிகிட்டு இருப்பேன். அவங்க எனக்கு தெரியாமல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடியை வெட்டி எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒன்று போல நிறைய முடி இருந்தால் வெட்டி தான் எடுப்பாங்க. எனக்கு பேட்டியா கவுண்ட் பண்ணி அளவு தான் முடி இருக்கு. ஒரு 10 முடியாது இருக்குமா? ஆமாம் குட்டி சாத்தம், உனக்கு 10 முடிக்க பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கு முடியினா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே எனக்கு முடிய பிடிக்கும். எனக்கு நிறைய மேஜிக் எல்லாம் தெரியும் தெரியுமா? உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா? ஆமாம் குட்டி சாத்தா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா? என்ன ஹெல்ப் பண்ணணும்? எனக்கு ஒயிட்டாக இருக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கலர் எல்லாம் ஒயிட்டாக மாற்றுவியா? அதுக்கு பிறகு எனக்கு நிறைய ஹேர் வேணும். ஃபஸ்ட் இருந்தில்ல அந்த அளவு ஹேர் வேணும். ஓ அவ்வளவு தானா? சரி, நீ கண்ணை மூடு, நான் உனக்கு கலரையும் உனக்கு முடியே மாற்றி என்ன. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மந்திரம் சொல்லுவேன். அதுக்கு பிறகு உனக்கு ஹேரையும் உனக்கு உடம்பே மாற்றி குட்டி சத்தானுக்கு மனசார செய்ய போகிறேன் மேஜிக். ஜீம்பூம்பா. ஐ ஜாலி ஜாலி. எனக்கு ஃபஸ்ட்டு போல் நிறைய ஹேர் வந்தாச்சு. எனக்கு கலரும் ஒயிட் கலராக மாறியாச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது குட்டி சாத்தா. இந்த ட்ரெஸ் போட்டால் நீ நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டேன். குட்டி சாத்தா, எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எங்கள் வீட்டு வாரியா? அப்போ நல்ல நேரம் போகும். இதுவரை எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததில்லை. நீ இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பியா? சரி நெட்டவள்ளி, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது நான் உனக்கு கூட இருக்கிறத. நான் உனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன? எனக்கு நிறைய நாளும் ஆசை, மனுஷங்க எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கும் பார்க்க ரொம்ப ஆசை. சரி, நீ அப்போ என்ன கூட வா. என்ன, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்குது? எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் ஸ்கூலில் இருந்து டேரெக்டாக இந்த காட்டுக்கு வந்து வழி தப்பி இருக்கேன். எனக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவியா? எங்கள் அம்மா அப்பா தேடிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பானா யாரு? எல்லாருக்குமே அம்மா அப்பா இருப்பாங்க. உனக்கு அம்மா அப்பா இல்லையா? இல்லை, எனக்கு நான் மட்டும்தான் உண்டு. அப்போ நீ எங்கே பிறந்த? எனக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியல. சரி, நீ எங்கள் வீட்டுக்கு வா. நான் உன்னை பத்திரமா பார்த்துருக்கலாம். நீ எனக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருந்தால் போதும். குட்டி சத்தம் கண்ணே சொல்லு மேஜிக். ஜீ பூம்பா. இப்போ நாங்கள் நெட்டவள்ளிக்கு வீட்டுக்கு போயிருக்கணும். நெட்டவள்ளியை இன்னும் காணல. எங்கே போனானே தெரியல. இந்த ஸ்கூல் நல்லா பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா. ஒரு மேம் அவளுக்கு கூட நல்லா க்ளோஸ்ன்னு சொன்னா. டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வேறு பேசிகிட்டே இருப்பாங்களேன்னு சொன்னா. ஒருவேளை இவளுக்கு கூட நல்லா க்ளோஸ் ஆகி இவளை கடத்திட்டு போயிட்டாங்களோ? நேரம் ஆக ஆக மனசுக்கும் பயமாக இருக்குது. இவங்களும் நெட்டவள்ளியை தேடி போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஒரு பதிலுமே வரல. நெட்டவள்ளியே எனக்கு தெரிஞ்ச எல்லா இடமும் தேடியாச்சு. இப்போ போலீஸ்கிட்ட வேற கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. நெட்டவள்ளியை காணவே இல்லை. யாராவது அவளை கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தான் போலீஸ் சொன்னாங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு ஏதோ மேமுக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீங்கள் போலீஸ்கிட்ட சொன்னீங்களா? ஆமாம், நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு மேம் வந்து 6 மணி வரை அவள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம்னு சொல்லியிருக்கேன். அவங்க அந்த மேமுக்கு வீட்டுக்கெல்லாம் போலீஸ் போய் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவிதா, அங்கே பாரு கவிதா, நம்ம பொண்ணு நெட்டவள்ளி வந்தாச்சு. இது நம்ம பொண்ணு நெட்டவள்ளி இல்லை, இது ஆவி. நம்ம பொண்ணு நெட்டவள்ளி இப்படி இருக்க மாட்டா. கையெல்லாம் நல்லா கருகருன்னு இருக்கும். இப்போ நல்லா வெளுத்திருக்கா. ஆவி தான் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். இது ஆவி தான். அம்மா, நான் உங்கள் பொண்ணு நெட்டவள்ளி தான் அம்மா. இல்லை, இது என்னால் நம்பவே முடியல. இல்லை, இது நெட்டவள்ளியே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா, என்னாச்சுமா உங்களுக்கு? என்னாச்சு? எங்கள் அம்மா என்னை பார்த்து ஷாக்கில் மயங்கி விழுந்துட்டாங்க. கவிதா எலும்பு, கவிதா எலும்பு. அது நம்ம பொண்ணு நெட்டவள்ளி தான் கவிதா.
மக்களே இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.